ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோஹிணிய ஸ்ருதி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, விதின்னு ஒண்ணு இருக்குது. அதனால தான் நீங்க உங்க மலேசியா மாமா உங்க கண்ல படாம முத்து மீனா கண்ல பட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, முத்து மீனா தான் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. ஜீவாவே அவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னோனே, இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வேணும்னே என் வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னே அவங்க 2 பேரும் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னோனே, இப்போ மீனா கோவம் வருது. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க ரோஹிணி, நாங்க யாரையும் தேடி போகவே இல்ல. ஜீவா அவளாவே தான் இவர் கார்ல வந்தா, அதே மாரி தான் அவரு அந்த கறிக்கடை மாமாவும் அவராவே தான் எங்கள தேடி வந்தாரு அப்படின்னோனே, இவ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு டைரக்ஷன்லாம் பண்ணி போயிட்டுருந்தீங்க. அதுக்கு எண்டு ஸ்க்ரீன் இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க. அப்புறமா ரோஹிணியால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அவங்க அங்கருந்து போனோனே, இப்ப மீனா "ஏன் பாவம் இவ்வளோ கிண்டல் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டோனே, இவங்க இன்னும் ஏதோ மறைக்கிறாங்க மீனா. அவங்கள பார்த்தாலே அப்படிதான் தெரியுதே. வேற யாரும் பொண்ணா இருந்துச்சுன்னா, அழுது நான் எதுவும் பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அவங்க இன்னும் பாருங்களேன், அப்படியே தான் இருக்காங்கன்னோனே, அவரும் அப்படிதாங்க சொல்றாரு. நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ரூம்ல என்ன ஆகுதுன்னா, ரோகிணி போய் மனோஜ் கிட்ட போய் மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மனோஜ் பாய், தலகாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வர்றாரு. இப்ப விஜயா திட்டுறாங்க. அவ என்ன மலேசியால இருந்து அப்படியே பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா? அப்படிலாம் அவ வாழலடா. நீ உள்ள போ. அவள கீழ படுக்க சொல்லு. நீ மேல படுத்துக்கோ அப்படின்னோனே, இப்ப மனோஜ் போய் மேல படுத்துட்டு ரோகிணிய கீழ படுத்துக்கிறாங்க ரோகிணி. இங்க முத்துவும் மீனா பேசிக்கிறாங்க. உங்க அம்மா என்ன இப்படி இருக்கிறாங்க? அவங்க பண்ண தப்பு தான். அதுக்காண்டி இப்படியா பண்ணுவாங்க? அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே வித்யா கால் பண்றாங்க. இப்ப வித்யா கால் பண்ணி அவங்க லவ் சக்சஸ் ஆன விஷயத்த சொல்லிட்டு, அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அத பத்தி மீனா பேசிட்டு இருக்கும்போது, மீனா ஃபோன கட் பண்ணோனே முத்து கேட்குறாரு. "நீ என்னையிலேருந்து அவளுக்கு இந்த மாரி அட்வைஸ் எல்லாம் பண்ண சொன்னோனே?" அவங்க என்ன லவ் குருன்னு கூட சொல்லுவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிறாங்க. இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, "நான் என்ன உங்கள மாரி கல்யாணம் பண்ணுனவங்கள இந்த மாரி லவ் பண்றதுக்கு ஐடியா குடுக்க நான் என்ன உங்கள மாரி முட்டாளா?" அப்படின்னு கேட்டோனே, முத்து கோவிச்சுட்டு போயிடுறாரு. அப்புறமா மீனா போய் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ருதிக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு வச்சோனே, இப்ப ரவி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி அவங்க என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பியூட்டி பார்லருக்கு மேக்கப் பண்ண வேணுமா? பேசாம நம்ம ரோஹிணிய சொல்லலாமா? ஆனா ஆன்டி இப்ப கோவத்துல இருக்கிறாங்களே, விடமாட்டாங்களே அப்படின்னு சொன்னோனே, இப்போ ரவி சொல்றாரு, "நீ சொல்றது கரெக்ட் தானோனே. ஆனா நான் கண்டிப்பா போய் சொல்லுவேன். ஆன்டி என்ன சொன்னா எனக்கு என்ன?" அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல கீழ அருண் கிட்ட சீதா பேசிட்டு இருக்கிறாங்க. இது எங்க ஏரியா, யாராவது பார்த்தா அம்மா கிட்ட போய் போட்டு விட்டுருவாங்க. அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப முத்து சாப்பிட்டுட்டு அ கை கழுவிட்டு அந்த பக்கமா நிக்கிறாரு. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத முத்து பார்த்துடுறாரு. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.